வணக்கம் நண்பர்களே, புக் அண்ட் ரீடர் சார்பாக தினமும் ஒரு சிறுகதையோட பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நாம் பார்க்க வேண்டிய அடுத்த சிறுகதை என்னன்னா, புது செருப்பு கடிக்கும் அப்படிங்கிற சிறுகதை. அது என்னடா புது செருப்பு கடிக்கும் அப்படிங்கிற பேரு? ஆமாங்க, நம்ம புதுசாக போடுற செருப்பு நம்ம தோலுக்கும் நம்ம காலுக்கும் உள்ள செட் ஆகாமல் அது நம்ம ஒரு சின்ன புண்ணெல்லாம் ஏற்படுத்தும்ல. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் புது உறவுகள் ஒரு சின்ன சங்கடமான விஷயங்களை ஏற்படுத்தினாலும் அதுக்கு நான் செருப்பை தூக்கி போட முடியுமா? அதை எப்படி இருந்தாலும் போட்டு பயன்படுத்தணும்ல. அதுக்குன்னு பழைய செருப்பை வாங்கி போட முடியுமா? அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை செருப்பால் அடித்த மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாரு இந்த ஆசிரியர். யார் அந்த ஆசிரியர் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வாழ்க்கையோட சம்பந்தமான பல விஷயங்களை நம்ம வாழ்க்கையோட ஒட்டி இணைஞ்சி அந்த கதைகளை தெரியக்கூடிய முக்கியமான ஒருத்தர் தாங்க ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் எழுதிய புது செருப்பும் கடிக்கும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தாங்க இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். அதாவது ஒரு கதை, இந்த கதை முழுக்க முழுக்க எப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்கும் இடையில ஒரு புது உறவு எப்படி கடந்து போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம அம்மா அப்பா எடுத்துக்கிறோம், அவங்கள பற்றி ஒன்றுக்கு ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகளாக தேவைப்படும். ஆனால் இப்போ அவசரமான வாழ்க்கையில் 2 பேருமே வேலைக்கு போகிறோம். அப்போ 10 ஆண்டை தாண்டி கூட ஒரு கணவன் மனைவி புரிதலுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத அழகாக காமிச்சிருப்பாரு. இந்த கதையுடைய முக்கியமான ஹீரோ யாருன்னா நந்தகோபாலன். நந்தகோபாலன் அவங்க மனைவி கூட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அப்படிங்கிறதுக்காக சடனாக வெளியே கதவை டம்முன்னு அடிக்கிறான். கதவை மூடுற சத்தம் கேட்டு கண்டிப்பாக மனைவி எழுச்சிருக்கணும். ஆனால் அவள் திமிரில் மனைவி எந்திக்கவே இல்லை. என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சங்கடத்தில் இருக்கான். என்னதான் இருந்தாலும் என்னை நம்பி வந்துட்டா, இவளை நான் விட்டுட்டு எங்கேயும் வெளியும் போக முடியாது அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்க்குறான். அவள் படுத்த மாதிரி அப்படியே இருக்கிறாள். சரி, இவ்வளோ திமிரு பிடிச்சிருக்கும் போது நம்ம எதுக்கு இவளுக்காக தயவு பண்ணோம்? நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்படி போய் என் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டால கிரிஜா அப்படின்னு சொல்லி கிரிஜாவோட ஞாபகம் வருது. உடனே என்ன பண்ணா, சரி கிரிஜாவை போய் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி இவன் கதவை மூடிட்டு போகிறான். கதவை மூடத்துக்கு முன்னால் மனைவிட்டு சொல்கிறான், நான் உன்னை இறக்கப்பட்டு பேச வரல, நான் வெளியே போகிறேன், தாழ்பால் போட்டுக்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எல்லா மனைவி என்ன கேட்கணும், நைட்டு 12 மணி ஆகுது, ஆனால் வெளியே போனால் என்ன கேட்கணும்ல, எங்கே போகிறீங்கன்னு கேட்கணும்ல. ஆனால் அவள் கேட்கவே இல்லை. அவள் திமிரு பிடிச்ச மாதிரி அப்படியே இருந்தா. இவனும் கதவை தாழ்பா போட்டு மூடி அவனை சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிட்டான். சைக்கிள் எடுத்துட்டு போகும்போது அவனுடைய மனசுல யோசனையா இருக்கு, கிரிஜா அப்படிங்கிறது யாருன்னா அவன் கம்பெனியில வேலை செய்யற ஒரு சின்ன ஒரு தொழிலாளி. இவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம். கிரிஜாவுடைய அம்மா பெரிய பணக்கார வீட்டில் ஒரு வீட்டு வேலை செய்யறாங்க. தம்பி ஏதோ சினிமா கம்பெனியில் வேலை செய்யறாங்க. இவன் இந்த வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு சின்ன குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கா. பெருசா அந்த வீடு எதுவும் இல்லை. இவ கூட வேலை செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி பேசிப்பாங்க, பழகிப்பாங்க. இவன் ஒரு தடவை எங்கேயோ வெளியே போகும்போது இவன் கூட இவளும் வந்தா. அப்போ இவங்க நெருக்கம் அதிகமாச்சு. அப்போ இவள்கிட்ட கேட்குறா, பசிக்கே சாப்பிடே கஷ்டப்படுறேன், ரொம்ப பசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இவளோட ஏழ்மை நிலையை பார்த்து இவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு பேசுவான். இவ பேசுறது அந்த சென்னை தமிழ் மாதிரியே இருக்கும். ரொம்ப இழுத்து வாங்கோ போங்கோ அப்படின்னு பேசுவா. இவங்க 2 பேரும் நட்பை தாண்டி ஒரு உறவு அப்படியே போயிட்டே இருக்கும்போது இவ கேட்குறா, நீங்கள் மெஸ்ஸில் தானே சாப்பிடுவீங்க, நீங்கள் சமையலுக்கான தேவையான பணத்தை எங்கிட்ட தந்தீங்கன்னா நானே உங்களுக்கு சமைச்சு போடுவேன், எனக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலம் அப்படியே போயிட்டுருக்கு. இந்த நந்தகோபாலுடைய அம்மா என்ன பண்ணாங்கன்னா, திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அடிக்கடி வற்புறுத்தாங்க. இவன் நல்லா சந்தோஷமாக இருந்தான் கிரிஜா கூட. இருந்தாலும் திருமணம் செஞ்சு ஆகணும் அப்படின்னு கட்டாயத்தில் கிரிஜாட்ட சொல்லும்போது கிரிஜா ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் அவன் கண்டிப்பாக சொல்லி திருமணம் செஞ்சுக்குன்னு சொல்லி தெரிஞ்சாங்க. அப்போ அவங்க அத்தை பொண்ணை நந்தகோபாலன் திருமணம் செஞ்சான். திருமணம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை ரொம்பவும் கசப்பாக தான் போயிட்டு இருந்து. இப்போ சண்டை போட்டு கிரிஜா வீட்டுக்கு போகிறான். கிரிஜா வீட்டில் நைட்டு 12 மணிக்கும் லைட் எரிஞ்சிட்டே இருக்கு. இப்போ போனதும் கிரிஜா கேட்குறா, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லும்போது கிரிஜா உடனே சந்தோஷத்தில் கதவை திறந்து வந்துட்டு இருக்கா. அப்போ கிரிஜா அந்த இடப்பட்ட காலத்தில் நடந்த விஷயங்கள் நிறைய சொல்கிறா. தையல் மிஷின் வாங்கி போட்டிருக்கேன், இப்போ நல்லா சம்பாதிக்கேன் அப்படி சொல்லிகிட்டே இருக்கா. சொல்லிகிட்டே இருக்கும்போது இவன் புலம்பிகிட்டே இருக்கான், மனைவி இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லும்போது, மனைவிங்கிறது குழந்த மாதிரி, அவங்க எல்லா வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வந்திருக்காங்க. அவங்க 25 வருஷமாக தன்னுடைய அம்மா அப்பா தயவில் இருந்துட்டு இப்போ திடீர்னு புது மனிதர்களையும் புது வாழ்க்கையை சந்திக்கும் போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு அதை ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் அவன் புலம்பிகிட்டே இருக்கான். புலம்பிகிட்டே இருக்கும்போது ஒரு கடத்தில் அழுதான். அதை தாண்டி கிரிஜா என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் இருக்க ஒரு எண்ணெய் பாட்டில் எடுத்து அவள் காலில் இருக்க ஒரு புண்ணுக்கு எண்ணெய் வைக்குதா. எண்ணெய் வைக்கும்போது நந்தகோபால் கேட்குறான், என் காலுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லலாம், புது செருப்பு வாங்கினேன், அது கடிக்குது, அதனால் புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வைக்கும்போது அந்த கிரிஜா ஒரு வார்த்தை சொல்கிறா. இந்த வார்த்தை தான் இந்த ஆசிரியர் எழுதின ஒரு முக்கியமான வார்த்தை. அதாவது நம்ம காலில் போடுற செருப்பே புதுசாக இருக்கும்போது நம்ம காலுக்கு செட் ஆகலை, கடிக்குது. அதுக்குன்னு அந்த புது செருப்பை தூக்கி போட்டு பழைய செருப்பையே வாங்கி போடுதும் அப்படி இல்லையா. நம்ம புது செருப்பை தானே போட்டி அதை பழசாக்கி பழகிக்கிறோம், அந்த காலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழகிக்கிறோம்ல. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம மனைவியும் நம்ம புதுசாக ஒரு உறவு தேடும் போது அந்த உறவு கொஞ்சம் கசக்க தான் செய்யும். அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு செருப்பால் அடித்த மாதிரி நந்தகோபால் சொல்கிறான். நந்தகோபால் அவள் கையை பிடிச்சி ரொம்ப அழுதான். அழுதுட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே வரான். இதோட அந்த கதை முடியுது.
இந்த கதை மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது நம்ம மனைவியாக இருக்கட்டும், ஒரு புது உறவாக இருக்கட்டும், அவங்க தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையெல்லாம் விட்டுட்டு நம்ம நம்பி வராங்கன்னா அப்படின்னா நம்ம கூட செட் ஆகிறதுக்கு ஒரு சில காலங்கள் எடுக்கும். அதை நம்ம பொறுமையாக காத்து அதுக்கேற்ற மாதிரி பழகிட்டோன்னா இந்த வாழ்க்கை இனிதாக இருக்கும் அப்படின்னு ஜெயகாந்தன் சொல்லாமல் சொல்கிறாரு. இதுதான் இந்த கதை. இந்த கதை போல் இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.